ஒரு வீடு கட்டும் பொழுதே அந்த வீட்டு கட்டுமானம் ஆர்கிடெக்சருடைய டிசைன்ல தான் உருவாகுது. அந்த ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது நிஜமாவே எந்த ஒரு கட்டுமானத்துக்கும் ரொம்ப முக்கியம். ஒரு சாதாரண வீட்டுக்கே எவ்வளவு முக்கியம்னா தஞ்சை பெரிய கோவிலை கட்டின ஆர்கிடெக்ட் யாரா இருப்பாரு? ஹாய், ஐ எம் ப்ரொஃபசர் பாலு, ஹிஸ்டோரியன் அண்ட் ஆர்கியாலஜி ரிசர்ச்சர். ஹிஸ்டரி பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது ராஜராஜ சோழன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த கோயிலினுடைய கட்டுமான அமைப்பு, அதனுடைய அந்த ஆர்கிடெக்சரல் டிசைனை முழுசாக ரெடி பண்ணவர் அப்படிங்கிறவர் ஒரு குறிப்பிட்ட ஆர்கிடெக்ட். அவருடைய கற்பனையில தான் இந்த ஒட்டுமொத்த கோயிலினுடைய கட்டுமானமும் அளவீடும் முறைகளும் கணக்கிடப்பட்டிருக்கு, அமைக்கப்பட்டிருக்கு. அவரோட டிசைன் படி தான் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும், ஒவ்வொரு சின்ன சின்ன நகரமும் திட்டமிடப்பட்டிருக்கு. ஒரு வீட்டை கட்டுறதே சாதாரணமான விஷயம் இல்லை. நம்ம ஊர்ல பழமொழி இருக்குல்ல, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு. ஒரு வீடு கட்டுறதே அவ்வளோ பெரிய சவால்னா அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கோயிலை உலகம் பார்த்ததே இல்லை. அந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லை, இந்த காலகட்டம் முடியலும். அப்படி இது மட்டிலும் யாரும் கற்பனையில கூட சிந்திக்க முடியாத ஒரு விஷயத்தை கணக்கிட்டு கனக்கச்சிதமா இவ்வளவு நல்லா செஞ்சிருக்கணும்னா அந்த ஆர்கிடெக்ட் எவ்வளவு திறமையானவராக இருந்திருக்கணும்ல. அந்த ஆர்கிடெக்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீர சோழன் குஞ்சரமல்லன் ராஜராஜ பெருந்தச்சன் அப்படிங்கிறவர் தான் அந்த ஆர்கிடெக்ட். இந்த பேரு தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுகளை வெங்கையா அப்படிங்கிறவர் புத்தகமா பதிவிட்டாரு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல பார்த்துருப்போம். அதை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்க. அந்த புத்தகத்துல தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை பிரதி எடுத்து அவர் கொடுத்த தகவல்ல இருந்து தான் இந்த பெயரானது நம்மளுக்கு தெரிய வருது. இதுல இவர் பேருக்கு முன்னாடி ராஜராஜன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் குறிப்பிடப்பட்டிருக்கு, ராஜராஜ பெருந்தச்சன். இந்த பட்டத்தை இவருக்கு கொடுத்தவரும் ராஜராஜன் தான். தன்னுடைய பெயர்ல இருக்கக்கூடிய ராஜராஜன்கிற பெயரை அவர் கொடுத்திருக்காரு. இதுக்கு பின்னாடியும் ராஜராஜனுக்கு ஒரு சுவாரஸ்யமான காரணம் இருக்கு. அதை பத்தின ஒரு வீடியோவும் நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதையும் நான் கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கிளிக் பண்ணி பாருங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கல்வெட்டு குறிப்புகளை எல்லாத்தையுமே எழுதினவர் யாரு அப்படிங்கிறத நம்ம அடுத்த காணொலியில பார்ப்போம்.